ஓடிப்போவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். தேவனாகிய கர்த்தர் யூதாவின் புத்திரருக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். அவர்களை தம்முடைய கிருபையின் பாதையில் வழிநடத்துகிறார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வழியில் நடவாமல் தங்களுக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய வழியை தங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை பார்த்து, நீங்கள் வழியை விட்டு பாதையில் நின்று விலகுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் தம்முடைய ஜனத்தை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய நன்மையை விரும்புகிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய தெய்வீக ஆலோசனைகளை சொல்லுகிறார். கர்த்தர் யூதாவின் புத்திரருக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை நமக்கும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். யூதா தேசத்தார் நெருக்கத்திலும் வேதனையிலும் இருப்பது போலவே நாமும் பாடுகளை அனுபவிப்போம். நமக்கு துக்கமான காலங்கள் வரும்போது கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பாவத்துக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் புத்திரர் எகிப்து தேசத்திற்கு போகாமல் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஆறுதல் உள்ளது. கர்த்தரே நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறவர். துன்மார்க்கரின் தீமையான வழிகளில் செல்கிறவர்கள் அந்த வழிகளை விட்டு விலகி வர வேண்டும். கர்த்தருடைய செம்மையான பாதைக்கு திரும்பி வந்துவிட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற உபதேசங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போதுதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். யூதாவின் புத்திரர் தங்களுடைய ரட்சிப்புக்காக எகிப்து தேசத்திற்கு போகிறார்கள். பார்வோன் தங்களை ரட்சிப்பான் என்று நம்புகிறார்கள். பார்வோனால் அவர்களை ரட்சிக்க முடியாது. அவர்களுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தரிடத்தில்தான் மனம் திரும்பி வர வேண்டும். அவர்களுடைய இருதயங்களும் ஜீவியங்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுவே மெய்யான மனம் திரும்புதல். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமர்ந்திருப்பது என்னும் வார்த்தைக்கு நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படுத்துவது என்று பொருள். நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பமே நம்முடைய விருப்பமாய் இருக்க வேண்டும். நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையானதை நம்மால் கொடுக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற பலன் நமக்கு தேவை. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் கர்த்தர் மீது பரிசுத்தமான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்வார் என்பதையும், அவரால் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நம்பிக்கையே நமக்கு பலனாய் இருக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் தம்முடைய ஜனத்திற்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மறுக்கிறார்கள். வியாதியஸ்தர்கள் மருத்துவரின் ஆலோசனைகளை கேட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய வியாதி முற்றி அவர்களுக்கு ஜீவ சேதம் உண்டாகும். தேவனாகிய கர்த்தர் பரம வைத்தியராய் இருக்கிறார். அவருடைய ஆலோசனையை கேட்கவில்லை என்றால் நம்முடைய ஜீவனுக்கு பாதிப்பும் சேதமும் உண்டாகும். யூதாவின் புத்திரர் கர்த்தருடைய ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். தங்களுடைய சுய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். யூதாவின் ஜனத்தாருக்கு கர்த்தருடைய உதவியை விட
அந்நிய தேசத்தாரின் உதவியே மிகவும் முக்கியமானதாக தெரிகிறது. அவர்கள் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக எகிப்தியரை நம்புகிறார்கள். சனகரிப் ராஜா யூதாவின் அரணான பட்டணங்கள் எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டான். இந்த சூழ்நிலையிலும் யூதாவின் பிள்ளைகள் கர்த்தரை நம்பாமல் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நம்பாமல் எகிப்தியர் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நம்புகிறார்கள். அவர்கள் அந்நிய தேசத்தாரின் உதவியை நாடி போகிறார்கள். யூதா ஜனத்தாரின் பாவத்தினால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. அவர்கள் ஓடிப்போவோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரும் அவர்களை பார்த்து அப்படியே ஓடிப்போவீர்கள் என்று சொல்லிவிடுகிறார். அவர்கள் வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறார்கள். கர்த்தரும் அவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக அவர்களை கைவிட்டு விடுகிறார். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்தும் போது ஓடுகிறவர்கள் வேகமாகத்தான் ஓடிப்போவார்கள். யூதா ஜனங்களை ஜெயிக்கிறவர்கள் அமர்ந்திருக்கிறவர்களை பாதுகாக்கிறார்கள். வேகமாய் ஓடுகிறவர்களை துரத்துகிறார்கள். சத்துருக்களுக்கு முன்பாக யூதாவின் புத்திரர் தோற்று போவார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சத்துருக்கள் அவர்களை எளிதாக மேற்கொள்வார்கள். ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். யூதாவின் ஜனங்களை துரத்துவதற்கு ஒரு பெரிய சேனை தேவைப்படாது. அவர்களை 5 பேர் மாத்திரம் பயமுறுத்தினாலே போதுமானது. அவர்கள் அனைவருமே ஓடிப்போவார்கள். யூதாவின் ஜனத்திலே ஒரு சிலர் மாத்திரம் இங்கும் அங்கும் ஓடிப்போகாமல் மீதியாயிருப்பார்கள். மீந்திருக்கிறவர்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருப்பார்கள். இவர்கள் எல்லோருக்கும் பிரத்யட்சமாக தெரியும்படியாய் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். இவர்களை பார்த்து மற்றவர்கள் எச்சரிப்படைய வேண்டும். யூதர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு வந்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு ஓடிப்போகிறார்கள். இதன் நிமித்தமாக அவர்களை துரத்துகிறவர்கள் அவர்களை பிடித்து அழித்து போடுவார்கள். கர்த்தரோ யூதருக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். ஆனால் யூதர்களோ கர்த்தரை விட்டு ஓடிப்போகிறார்கள். ஆகையினால் அழிவு அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் மூலமாக வந்த அழிவின் போதும் கிபி 70ஆம் வருஷத்தில் ரோமாபுரியார் மூலமாக வந்த அழிவின் போதும் யூதா தேசத்தார் ஓடிப்போய் அழிந்தார்கள்.